Hello dear students, accountancy standard 11 accountancy chapter 2 இன்னைக்கு வந்து accounting concept பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். ஸோ கான்செப்சுவல் framework of accounting இந்த சாப்டரில் புக் கீப்பிங் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், தென் புக் கீப்பிங் வர்சஸ் அக்கௌண்டிங். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதில் உள்ள கான்செப்ட் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. ஓகே, டோட்டல் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் 10 under 10 headings we are going to discussing. Okay, now and convention 4 points. It's very important topic ma. First accounting concept, first point is business entity. Okay, so business entity la ninga owner and business are two different entities. So வந்து owners and business both are separate. Okay, so business entity la என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the concept implies that a business unit is separate and distinct from the owner or owners, that is the person who supply capital to it. ஸோ ஓனர்னு யார் சொல்லுவோம்? யார் பிஸ்னஸ்க்கு கேபிட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஓனர் இல்லையா? ஸோ அந்த ஓனர் வேறு, பிஸ்னஸ்ங்கிறது வேறு. பிஸ்னஸ் வந்து ஒரு தனித்துவமான ஒரு செப்பரேட், இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓனர். ஓகே, ஓனருக்கும் பிஸ்னஸும் வேறு வேறு தான். சரியா? ஸோ இப்போ நான் என்னோடய சொந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நான் வேறு, என்னோடய பிஸ்னஸ் வேறு தான். அதனால தான் இப்போ ஓனர் வந்து கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு அசட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல, அதை லயபிலிட்டியாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணதை நம்ம திரும்ப எடுக்கணும் இல்லையா? திரும்ப லாபமாகவோ ஏர்னிங்ஸாக அதை கொண்டு வரணும். ஸோ அப்போ அவங்க போடுற அந்த கேபிட்டல் வந்து ஒரு லயபிலிட்டியாக தான் கன்சிடர் பண்ணுறோம். According to this concept, only business transactions are recorded in the books of account. Okay, personal transaction of the owners are not recorded, but their transaction with the business, such as capital contributed to the business or cash withdrawn from the business for the personal use, will be recorded in the books of accounts. It implies that the business itself owns assets and owes liability. Okay, so புரியுதாம்மா? பிஸ்னஸ் வேறு, ஓனர் வேறு. பிஸ்னஸுக்கு ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். பர்சனலான விஷயங்களை அங்கே ஓனரோட பர்சனல் எதுவுமே அங்கே ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறோம் அக்கௌண்டிங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், செகண்ட் ஒன். ஓகே, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்ஸ்னால் என்ன? ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். ஓகே, ஸோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற எல்லாமே மணி வேல்யூவில் மானிட்டரி டேர்ம்ஸில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். நான் மானிட்டரி cannot be recorded. ஓகே, டிரான்சாக்ஷன் which do not involve money will not be recorded in the books of account. For example, working condition in the workplace, ஏதாவது ஒர்க்கிங் கண்டிஷன் பற்றியோ, ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸ் அல்லது எஃபிஷியன்சி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நம்ம வந்து அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. இட் எக்ஸெட்ரா வில் நாட் பி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஸ் தே cannot be expressed in terms of money. மணி வேல்யூவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத எதையும் நம்ம அக்கௌண்டிங்கில் என்ட்ரு பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு உங்கள் அசட்டாக நீங்கள் ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, 5 டேபிள்ஸ் இருக்குது, 3 சேர்ஸ் இருக்குது அப்படின்னா இதை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. the 1 lakh worth computers, 10,000 worth உள்ள ஒரு 5 tables, 1,500 worth உள்ள ஒரு சேர், இந்த மாதிரி நீங்கள் மணி வேல்யூவில் அது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அசட்டாக நம்ம அசட் வேல்யூவில் அதை நம்ம மானிட்டரி டேர்ம்ஸில் இருந்தால் நம்ம போடலாம். அது இல்லாமல் ஒர்க்கிங் கண்டிஷன் இப்படி இருக்குது, ஒரு 5 டேபிள் இருக்குது, 4 சேர் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது? ரெக்கார்ட் பண்ண முடியாது. மானிட்டரி டேர்ம்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுற கான்செப்ட் தான் நம்ம அக்கௌண்டிங்கில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஸோ தட் the business is going concern and will continue its operation. ஃப்யூச்சர் வரைக்கும் என்ன செய்கிற கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னால் என்ன சொல்லுவாங்க? என்ன அப்ஸ் அண்ட்
downs என்ன ப்ராப்ளம் வந்தாலும் business is going to continue forever. There may not be there may be lot of distraction, but business will continue. Okay, ஸோ என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் லாஸ் வரலாம், டிப்ரிசியேஷன் ஆகலாம், அசெட் வேல்யூ குறையலாம், பிஸ்னஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் ரன் ஆகும். எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் இன் ஷார்ட் பீரியட் இஸ் இக்னோர்டு. எது வந்தாலும் அதை இக்னோர் பண்ணிவிட்டு பிஸ்னஸோட ஒர்க் வந்து அந்த இட் வில் கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னால் என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்ன ப்ராப்ளம் டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் பிஸ்னஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரியா? ஓகே, அதுதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அந்த கான்செப்டில் தான் நம்ம அக்கௌண்டிங் இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ தென் த ஃபோர்த் ஒன் இஸ் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட்னா என்ன? அசெட்ஸ் ஆர் ரெக்கார்டட் அட் த காஸ்ட் ப்ரைஸ். எப்பயுமே நம்ம அசெட் வந்து an asset is recorded in the books on the basis of the historical cost, that is the acquisition cost. Acquisition வாங்குறது. The cost of acquisition will be the base for all the further accounting. It does not mean that the asset will always be shown at cost. It is recorded at the cost at the time of its purchase, but is systematically reduced in its book value by charging depreciation. ஸோ காஸ்ட் கான்செப்ட்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அசட்டோட வேல்யூ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே அந்த அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, மார்க்கெட் வேல்யூவை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதில்ல. அசட்டோட காஸ்ட் ப்ரைஸ் நம்ம வாங்கும்போது அதுக்கு என்ன விலையோ அது மட்டும் தானே ஒரே விலையாக இருக்கும். அதுக்கு அடுத்து விற்கிற விலை சேஞ்ச் ஆகும், இடையில மார்க்கெட் வேல்யூ டிஃபர் ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே காஸ்ட் கான்செப்ட் வாங்கும்போது என்ன வேல்யூவோ அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அக்கௌண்டிங்கில். சரியா? புரியுதாம்மா? ஸோ பர்ச்சேஸ் அசெட்ஸ் மீன்ஸ் ஹவு மச் வி ஸ்பெண்ட் that only recorded. Okay, not in a market value. Okay, next one is dual aspect concept. Okay, so every transaction has two aspects, debit aspects and credit aspects. Okay, ஸோ வந்து அக்கௌண்டிங் கான்செப்டில் பார்த்திங்கன்னா டூயல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது எப்பயுமே அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு இன்கம், ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு டெபிட், ஒரு கிரெடிட், ஒரு ப்ராஃபிட், ஒரு லாஸ், இந்த மாதிரி ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் மெஷினரி worth rupees 10,000 அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதில் ஒன் ஆஸ்பெக்ட் இஸ் பர்ச்சேசிங் மெஷினரி. Then next one is paying amount, isn't it? 10,000 worth, that machinery worth is 10,000. So you have to payment value is 10,000. So purchasing machinery comes inside, you are paying the cash. Okay, cash goes out, machinery comes in. So two aspects are there. எல்லா டிரான்சாக்ஷனும் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிக்ஸ்த் ஒன் பீரியாடிக்டி கான்செப்ட். ஸோ திஸ் கான்செப்ட் டீல்ஸ் வித் ப்ரிப்பேரிங் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட். See, as the proprietors, investors, creditors, employees and the governments, they are interested in knowing the performance of the business unit. Okay, isn't it? Business information, accounting information தெரிஞ்சிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பீப்புள் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் எப்போயும் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நார்மலி 1 year ஃபார் மெஷரிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் எவ்ரி அக்கௌண்டிங் பீரியட் அண்ட் நாட் அட் த எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப். அந்த பிஸ்னஸே முடிஞ்சு போன பிறகு நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஸோ பேசிக்கலாக கேலண்டர் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு டிசம்பர். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1st to 31st March. பார்த்துருப்போம் இல்லையா? எப்போயும் 31st Marchனா பேங்க்கு கணக்கு முடிக்கிற நாள், பிஸ்னஸில் அந்த மாதிரி அக்கௌண்டிங் பீரியட் அப்படிங்கிறது April 1st 31st March வரைக்கும். ஸோ இந்த பீரியடில்
இந்த 1 இயரில் தான் நம்ம அக்கௌண்டிங் 1 இயர் கம்ப்ளீட் ஆனோடனே அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஃபினான்ஷியல் இயர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங்கிறதுலே உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு எ பர்டிகுலர் பீரியட் ஆர் டு பி மேட்ச்ட் வித் ரெவென்யூஸ் ரிலேட்டிங் டு தேட் பீரியட். ஸோ ஒரு சர்டன் பீரியட் 6 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ 1 இயரோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதில் உள்ள எக்ஸ்பென்சஸையும் எவ்வளோ ரெவென்யூ எவ்வளோ இன்கம் வந்திருக்கோ அந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்குற கான்செப்ட் தான் இது. ஓகே, மேட்சிங் கான்செப்ட். ஸோ ரெவென்யூஸ் டியூரிங் த அக்கௌண்டிங் பீரியட் ஆர் மேட்ச் வித் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டியூரிங் தட் பீரியட் டு ஏர்ன் த ரெவென்யூ டியூரிங் தட் பீரியட். ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் பேசிஸ் ஆன் accrual concept and periodicity concept. Periodicity concept fixes the time frame for measuring performance and determining financial status. இப்போ இதுக்கு நீங்கள் மேட்சிங் கான்செப்ட்னா உங்களுக்கு புரியுதாம்மா? உங்களோட இன்கமும் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரும் மேட்ச் பண்ணுறது. பிஸ்னஸ்னாலே அப்படி தானே, இவ்வளோ இன்கம் இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, அப்போ அது ப்ராஃபிட்டாக லாஸா, இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு எவ்வளோ இன்கம் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு சர்டன் இயர் ஒரு பர்டிகுலர் இயரில் நம்ம செஞ்ச எல்லா செலவுலையும் நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம அக்கௌண்ட்ஸில் வச்சுக்கிற மாதிரியே அந்த இதில் இருக்கிற எல்லாத்தையும் செலவு எடுத்துக்காமல் அந்த அக்கௌண்டிங் பீரியடில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதே டைமில் எவ்வளோ இன்கம், ஸோ அதையும் எடுத்துப்போம். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு டிப்ரிசியேஷன், பேட் டெப்ஸு, இது எல்லாமே வந்து அந்த ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ தான் எவ்வளோக்கு அசெட் வாங்கணும், எவ்வளோ வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு, இப்போ எவ்வளோ வர்த்துள்ள அமௌண்ட்டு நம்மளுக்கு இந்த அசெட்டோட வேல்யூ இப்போ எவ்வளோ அப்படி தெரியும். சரியா? ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரியலைசேஷன் கான்செப்ட். அப்படின்னா என்னம்மா? இப்போ ரெவென்யூ ஷுட் பி ரெக்கார்டட் ஒன்லி வென் இட் இஸ் ரியலைஸ்டு. இப்போ நமக்கு இன்கமோ நம்ம எல்லாம் ஹானஸ்ட்டாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் ரெக்கார்ட் பண்ணணுங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அது மாதிரி தான். ஐ ஹவ் சென்ட் த குட்ஸ் டு நியூ டெல்லிக்கு. நான் வந்து ஒரு 10,000 ஒர்த்தில் குட்ஸ் வந்து ஒரு 31 மார்ச் வந்து நான் சப்ளை பண்ணுறேன், இல்லை கொரியரோ ஏதோ பண்ணுறோன்னு வச்சுக்கோவேன், டெலிவரி பண்ணுறோம். ஸோ த குட்ஸ் ரீச்ட் ஆன் ஏப்ரல் 1, 2 தான் குட்ஸ் வந்து ரீச் ஆகுது. அதுக்குள்ளேயும் அதோட ரேட் மே வேரி. சம்டைம் அந்த ரேட் வந்து டிஃபர் ஆகலாம், குறையலாம், கூடலாம். பட் வி டேக் த ரேட் ஒன்லி சென்டிங் டேட்டு, எந்த டேட்டில் அமௌண்ட் ஒன்லி வி ஹேவ் டு மென்ஷன். சரியா? ஸோ எப்போ நம்ம எந்த டேட்டில் நம்ம ப்ராடக்டை வந்து அக்ரிமெண்ட்டோடு சென்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டில் என்ன வேல்யூவோ அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணணும், நம்ம அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அது ரீச் ஆகிறதுக்கு 2 days ஆகுது, அதுக்குள்ளே அதோடய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த புக் வேல்யூவை மாற்றக்கூடாது. சரியா? காஸ்ட் ப்ரைஸில் மட்டும்தான் எப்பயும் ரெக்கார்ட் பண்ணணும். சரியா? ரியலைசேஷன் அப்படின்னா அதுதான். ஓகே, ஸோ உண்மையான அந்த 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 இதுதான் நம்ம வந்து அதில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ்னால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ எவ்ரி டிரான்சாக்ஷன் மஸ்ட் ஹேவ் எ சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் நோட்டில் எழுதுகிறோம், அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும், ஒரு ரெக்கார்டு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்களே, ஒரு பில், அதுதான் நம்மளுக்கு எவிடன்ஸ். அந்த மாதிரி எவிடன்ஸோடு தான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் பில்லோட இன்னொரு காப்பி அந்த கிளரிக்கல் ஒர்க் பீப்புள்கிட்ட இருக்கும். அதை பார்த்து தான் அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஈச் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் மஸ்ட் பி ஃபைல்டு ஆர் ரெக்கார்டு வித் த அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் இருக்கணும். சரியா? அந்த பில் இருக்கும் இல்லையா, அந்த பில்லை ஒரு எவிடன்ஸாக வச்சு தான் அந்த அக்கௌண்ட்டை
அக்கௌண்ட்டில் அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். வித்தவுட் எவிடன்ஸ் வி கேனாட் ரெக்கார்ட் எனி திங். ஓகே, தட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் எவிடன்ஸ் கான்செப்ட். இந்த கான்செப்டில் தான் அக்கௌண்டிங் நம்ம பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட் அக்ரூவல் கான்செப்ட். இப்போ அக்ரூவல் கான்செப்ட்னா என்ன? டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் வென் இட் இஸ் என்டர்ட் இன்டு நாட் வென் செட்டில்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். அதாவது இப்போ அக்ரூவல் அப்படின்னா ஒரு 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 இன்சிடெண்ட் வந்து ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் நடந்துருச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. ஸோ சேல்ஸ் ஒரு 5,000 சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதில் வந்து கிரெடிட் சேல்ஸ் இருக்கா கேஷ் சேல்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேல்ஸோட ஒர்த் 5,000 நம்ம எழுதிடுவோம். அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு 10,000 அப்படின்னா பர்ச்சேஸ் 10,000 ஒர்த் குட்ஸ்னு எழுதிடுவோம். அதுக்கு கேஷ் கொடுத்துட்டோமா ஆஃப் தான் கொடுத்துருக்கோமா அது வந்து அதை கூட பார்க்குறதில்ல. பட் அந்த இன்சிடெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கா அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இதுதான் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து என்ன அந்த இன்சிடெண்ட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கிறத வச்சு நம்ம பண்ணிடுவோம். அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் அக்கார்டிங் அக்ரூவல் கான்செப்டில் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெகனைஸ்ட் when they occur and not when cash is paid or received. Revenue is recognized when it is earned and expenses are recognized when they are incurred. ரெவென்யூ அப்படின்னா நம்ம வந்து நமக்கு புரிஞ்சிடுச்சு இவ்வளோ இன்கம் அப்படின்னாலே எழுதிடுவோம். இப்போ வந்து ரெண்ட்டு பே பண்ண வேண்டியிருக்கு எவ்ரி மந்த் அப்படின்னா ஒரு மார்ச்சோட ரெண்ட்டு பே பண்ணால அப்படின்னா கூட நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த இன்சிடெண்ட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வச்சே நம்ம ரெக்கார்டிங்கில் கான்செப்ட் அந்த அக்கௌண்டிங் கான்செப்டில் அதை என்டர் பண்ணிடுறது. ஓகே, ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் தரவாக படிச்சுக்கோங்க.